ஹாய் ஹலோ டியூட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஏவிஆர் அனிம் டாக்ஸ்னா அவங்க ஏவிஆர். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன் பீஸ் சாப்டர் 1119 ப்ரீஃப் ஸ்பாய்லர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் போன சாப்டரில் பானி நிக்கா ஃபார்ம் எடுத்திருப்பாள்ல, அதை அவள் எப்படி பண்ணாலும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அவள் சேஞ்ச் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு ஜெயின்ஸ் எல்லாருமே லூஃபி அண்ட் பானியை பாராட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் செயின்ட் மார்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துட்டு இது ஜஸ்ட் அ ஃபேக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ண வரான். அண்ட் லூஃபி அப்போ சொல்கிறான், இந்த மான்ஸ்டர் எவ்வளோ அடித்தாலும் அவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க, ஸோ அவங்கள அடிக்கிறத விட ஏரில் பறக்க விடணும்னு சொன்னதும் லூஃபி, ஃப்ராங்கி, பானி அண்ட் சாஞ்சி 4 பேருமே சேர்ந்து கம்பைன் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 4 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணப்போ பறந்து தானே ஆகணும். ஸோ மார்ஸுமே பறந்து போகிறான். அண்ட் ஜெயின் ரோபோட்டை வார்க்குரி அட்டாக் பண்ணி தண்ணி கடையில் இருப்பான்ல, இப்போ அவனுமே அவைக்கன் ஆகிறான். லைக் அவன் அட்டாக் பண்ணதுனால தான் டெண்டன் முசி ஸ்டாப் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இப்போ மறுபடியுமே ஜெயின் ரோபோட் எழுந்ததுனால ப்ராட்காஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதில் யார் ஒருத்தவங்க இன்னரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த வில் ஆஃப் டே பற்றி தான் சொல்ல வராது. அது வந்து அவங்களோட ஜென்ரேஷனாக பாஸ் டவுன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு பாதி தான் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. உடனே லூஃபி ஜூபிட்டர் அட்டாக் பண்றான். அண்ட் வார்குரி ஜெயின்ஸோட ஷிப்பை டார்கெட் வச்சுட்டான். அண்ட் பானி பார்த்தீங்கன்னா அவளோட கியர் ஃபே ஃபார்ம்ல இருந்து நார்மல் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆயிடுறா. பிகாஸ் அவளால் அந்த ஃபார்மை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு எதுக்கடா நிக்கான்ற ஒரு ஃபார்மை பானி கொடுத்து ஏதோ பெருசாக பண்ண போகிற மாதிரி பண்ணி இதெல்லாம் தேவையில்லாத வேலையை தாங்க தெரியுது. அண்ட் ஜெயின் ரோபோட்டை காட்டுறாங்க. லைக் நமக்கு தெரியும் ஜெயின் ரோபோட் பாஸ்ட்லேருந்து இருக்குன்னு. அண்ட் இந்த இடத்துல ஜெயின் ரோபோட் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குது. அதில் ஆக்சுவலாக ஜோய் பாயோட வாய்ஸுமே காமிச்சிருக்காங்க. எஸ், ஜோய் பாயோட வாய்ஸை ஃபைனலி வந்திருக்கு. ஆனால் எபிசோட வர்றதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகிடுங்க, அது வேற விஷயம். ஸோ அந்த வாய்ஸில் என்ன இருக்குன்னா, எமித்னு நேமை மென்ஷன் பண்ணி நம்ம ஜெயின் ரோபோட்டை பற்றி ஜோய் பாய் சொல்கிறான்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதை தான் அவன் நினச்சி பார்க்குறான். அது மட்டும் இல்லை, எமித் டைம் வரும்போது இதை நீ கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்போ கண்டிப்பாக ரோபோட்டை ஜோய் பாய் எதையும் செய்ய சொல்லியிருக்காரு. அதுக்கான டைமுக்கு தான் ஜெயின் ரோபோட் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு தெரிய வருது. பட் மேபி அது என்னன்னு இந்த இடத்துல இல்லை, ஃபுல் சாப்டரில் கண்டிப்பாக வரலாம். அண்ட் இப்படி இருக்கும்போது ஜெயின் ரோபோட் வார்குரி அட்டாக் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. லைக் போன சாப்டரில் வார்குரி பண்ண அட்டாக்ல கடலில் வந்து ரோபோட் விழுந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இப்போ ஜெயின் ரோபோட் மறுபடியும் வார்குரி அட்டாக் பண்ண போகுது. அண்ட் இந்த இடத்துல லூஃபி இதை பார்த்துட்டு ரோபோட்னு சொல்றதோட சாப்டருமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த சாப்டர்ல இருக்கு. மெயினாக அந்த எமித் என்ற பேர் தான், அது ஜெயின் ரோபோட்டோட பேரை தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் மோர் ஜோய் பாய் அண்ட் ஜெயின் ரோபோட்டோட கனெக்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. பார்க்கலாம், ஃபுல் சாப்டர்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதை நான் கண்டிப்பாக நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.